ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் உள்ள எலுமிச்சம் செடி காமிக்கிறேன். இதில் நான் வாங்கும் போதே காய் இருந்ததுங்க. 2 காய் இருந்துச்சு. காயோடு தான் வாங்கினேன். அதை பறிச்சிட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள், ஒன்று குட்டியாக பூ பூத்து காய்ச்சுது. இது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காய்ச்ச எலுமிச்சங்காய். இப்போ இதே செடியில் நிறைய பூக்கள் பூத்து காய்ச்சிருக்கு. இருங்க காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே கொத்து கொத்தாக காய் வைக்குதுங்க, தெரியுதா? இது ஒரு கொத்து வச்சுருக்கு, அப்புறம் இங்கே ஒரு கொத்து வச்சுருக்கு. அதெல்லாம் டச் பண்ணக்கூடாதுங்க. டச் பண்ணால் அது கொட்டிடும். அதனால் அப்படியே இருக்கட்டும். அது 4 காய் ஒரே கொத்தில் விட்டுருக்கு. இந்த லாஸ்ட் வீக்கு தான் பூ பூத்துச்சு. இந்த வீக் காய் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டு எலுமிச்சம் செடி. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு காய் விட்டுருக்கு. வரும்போதே காயோடு தான் இருந்தது இந்த செடி. இது ஃபஸ்ட்டு காய் விட்டது. இது இன்னும் பெருசாகலை. அதுக்குள்ளே அப்புறம் பூத்து நீங்கள் பாருங்கள், 4 காய் விட்டுருக்கு இந்த கொத்தில். இந்த கொத்துலேயும் 2 காய் விட்டுருக்கு. 2 3 இன்னும் பூ விட்டுருக்குது. இந்த இங்கெல்லாம் அதுலேயும் காய் இருக்குதுங்க. இந்த வரும், அதுலேயும் காய் இருக்குது. அப்புறம் இங்கேயும் ஒரு பூ விட்டுருக்குது, அதுலேயும் காய் இருக்குது. தெரியுதா? இருங்க, உள்ளே போய் காமிக்கிறேன். இந்த வரும், இந்த பூலையும் காய் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஏதாவது காய்க்கிறப்ப பூக்கிறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுக்காக தான் செடி வாங்கி வளர்க்குறோம்.